ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. பொன்மயிர் கன்னி மூன்றாவது பாட்டு. ஏற்கனவே 2 பாட்டு படிச்சிருக்கோம். முதல் பாட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சொல்லறிய சின்மயபாய் சொல்ல உள்ள பூரணமாம் வல்லவனை நான் கூடி வாழ்வேனோ பொன்மையிலே. அந்த ஒரு பதிகத்திலே 3 அருளாளர்கள் நிறைய இருக்குது. இன்றைய வாட்ஸ்அப் தமிழுக்கு நான் குறைவாக சொல்லியிருக்கிறேன். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அந்த பெருமான்களை குருவை வழிபடணும். அடுத்தது 2வது பாட்டுனா வருது, வேதம் முதலா விளங்கும் அருளிரையன் காதல் தனிக்கே வர காண்பேனும் பொன்மையிலே. மாணிக்க வாசகரை இதில் வச்சிருக்கிறோம். இப்போ வர்றத படிக்க பாருங்கள். 3வது பொன்மயிர் கன்னி 3. உருவருவம் என்னும் உலகமும் இல்லா ஒருவனியே கூடி இனி உய்வேனும் பொன்மையிலே. இப்போ தான் நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்கணும். உருவம் அருவம் இல்லா என்னும் உலகமும் இல்லா ஒருவனையே கூடியினி உய்வேனோ பொன்மையிலே. நல்லா கவனிச்சு பாருங்கள். உருவம், 2வது அருவம் என்னும் உலகமும் இல்லா ஒருவனையே கூடி இனி உய்வேனோ பொன்மையிலே. இப்போ உருவம்னா நம்ம இறை வழிபாடு உருவம்னு சொல்கிறாங்க, இறை வழிபாடு அருவம்னு சொல்கிறாங்க. உருவ வழிபாடா அருவ வழிபாடா? இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் அப்போது நடந்திருக்குது. இந்த தர்க்கங்கள் நடந்திருக்குது. அதில் வாழ்ந்துருக்காங்க. அதில் ஒரு அருளாளர் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் யார் அப்படின்னும் பொழுது, சரி 3வது வரிக்கு தான் அது அர்த்தம் வருது. உலகம் இல்லா அப்படின்னு வருது. உலகம்னா அந்தப்புறம். அந்தப்புறம் என்னது? மன்னனுடைய படுக்கை அறை, வசந்த மண்டபம், அந்தப்புறம். அந்த படுக்கை அறையே இல்லாமல் வாழ்ந்த ஒரு நாயனார் இருக்கிறார். அந்த தம்பதி இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி உருவருவம் என்னும் உலகமும் இல்லா ஒருவனே கூடி இனி உய்வேனும் பொன்மையிலே. அந்த மாதிரி ஒரு அருளாளர் இருந்திருக்காரே, அந்த அருளாளரையே கூடி நானும் வாழ்வேணும். இதானே இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கணும். நம்ம இப்படி எடுத்துக்குவோமே. சரி, அந்த ஊரில் தான் அவர் யாருன்னா, அவர் தான் திருநீலகண்ட நாயனார். நீ இந்த 63 நாயன்மாரில் அங்கேருந்து சுந்தரமூர்த்தி பெருமான் முதல் வைக்கிற நாயன்மார் அவர் தான். முதல்ல என்ன பண்ணுறாரு? தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னுவார். 2வது வரி திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன்னுவார். நல்லா கவனிச்சு பாருங்கள். திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன். இன்றைக்கி குயவன் அப்படிங்கிறது சாதாரணமாக மண் குடிசையில் வாழறனாகவும் சாதாரணமான ஒரு ஆளாகவும் தெரிகிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம அந்த மண் பானைகள் வாங்கிறது கிடையாது. ஆனால் அன்னைக்கு அவங்க பெரிய செல்வந்தர்கள். அந்த மண் பானையில் சாப்பாடு செய்வான். மண் பானையில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. மண் பாத்திரங்கள் தான். பாத்திரம் நீ பட்டர்ஃப்ளை கம்பெனிக்காரன் ஸ்டீலில் வச்சு விற்கிறான். அன்றைக்கி 6ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டெல்லாம் மண் பானை தான். வீடு கட்டினோன்னா செங்கல் மண் எல்லாமே குயவன் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பானைகள் பொம்மைகள் எல்லாம் குயவர் தான் பண்ணுவாங்க, எந்த கோயிலில் எது பண்ணாலும். அப்போது அந்த குயவன் பேட்டைன்னு ஒரு ஊர் சிதம்பரத்துக்கிட்ட இருக்குது. அங்கே திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு. அவர் பேர் யாருக்கும் தெரியாது. எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம்னு சொன்னதுனால திருநீலகண்ட நாயனார் ஆகிட்டார். அவர் கல்யாணம் பண்ணுறார். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு மனைவி வந்தாங்க. முதல் நாள் இரவு அன்னைக்கே இவர் என்ன பண்ணிடுறாங்க, இவர் இந்த மாதிரி பரத்தேர் வீட்டுக்கு போகிறது ஒரு விஷயம். இந்த பெரிய புராணத்தில் இந்த முதல் நாயனாராக வச்சிருக்கிறதுக்கு காரணமே சுந்தரருடைய வாழ்க்கை தான். சுந்தரராலேயே சத்தியத்தை மீறிட்டார்.
நல்லா கவனித்து பாருங்களேன். சுந்தரர் திருவொற்றியூரை விட்டு தாண்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியத்தை மீறி சுந்தரரே சிவன்கிட்டவே இருந்த ஒருத்தர் சத்தியத்தை மீறி தாண்டி போய் கண் தெரியாமல் போகுது. அதனால தான் அவருடைய அனுபவம் இந்த மாதிரி சத்தியத்தையே மீறாத ஒருத்தனை இந்த வாழ்ந்திருக்கானே அப்படின்னு தான் முதல் பேரை இவர் பேர் வச்சுருக்கார். இவர் எப்படி என்ன சத்தியத்தை தான் மீறலை தாண்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய இயல்பாக சாதாரணமாக அவருக்கு வசதி இருக்குது, நிறைய பானைகள் விற்குது, நிறைய பொருள்கள் விற்குது, நிறைய பணம் இருக்குது. அப்போ பரத்தையர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போல்லாம் அது தான் பொழுதுபோக்கு. இந்த மாதிரி டிவி, செல்ஃபோனு, வாட்ஸ்அப் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு தாசி வீடு தான், அப்படி போவாங்க. அதை போனதுனால அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, முதல் நாள் இரவே பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கியா, எம்மை தீண்டில் திருநீலகண்டம் மேல் ஆணை, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நமக்கு இது ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்கு எம்மை தீண்டேல் திருநீலகண்டம் மேல் ஆணை, இதுதான் கோட்வேர்ட். அவரை டர்ன் பண்ணுது, டியூன் பண்ணி மாற்றுது, அப்படியே மாற்றுது. எம்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தீண்டேல் அப்படின்னும் பொழுது, நான் என்னை தொடாதீங்க, என்னை தீண்டேல் அப்படின்னா பெண், நான் மட்டும்தான், மனைவி மட்டும்தான். எம்மைன்னா பெண் இனத்தையே தீண்டக்கூடாது அப்படிங்கிறது பன்மையில் போயிடுது. அந்த பன்மை அப்போல்லாம் புரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. எம்மை தீண்டல் திருநீலகண்ட மேல் ஆணை, அவ்வளோதான். திருநீலகண்ட நாயனார் அப்படியே ஷாக் ஆகிட்டார். அன்னையிலேருந்து அதில் என்ன விஷயம்னா, மனதாலும் தீண்ட மாட்டேன், உருவத்தாலும் தீண்ட மாட்டேன், அருவத்தாலும் தீண்ட மாட்டேன், உரு அருவம் என்னும் உலகமும் இல்லை. இப்படி எடுத்து பாருங்கள். உரு அருவம், நான் பாட்டு அதனை எடுக்கிறோம். உரு அருவம் என்னும் உலகமும் இல்லா ஒருவனையே கூடி இனி உய்வேனோ பொன்மையிலே, உருவத்தாலேயும் பெண்ணை தொடமாட்டேன், அருவத்தாலேயும் பெண்ணை தொடமாட்டேன், உலகம் என்கிற அந்த புறத்துக்கு நான் போகவே மாட்டேன். உரு அருவம் என்னும் உலகமும் இல்லா ஒருவனையே கூடி இனி உய்வேனோ பொன்மையிலே, அந்த பள்ளி அறையில் அந்த புறத்தில் உலகத்தில் தான் அவருக்கு ஞானம் கிடைக்குது. அன்னைக்கு தான், அன்னையிலேருந்து சத்தியம் எம்மை தீண்டேல் என்கிற சத்தியத்தை அந்த தம்பதிகள் அன்னையிலேருந்து கை கொண்டிருக்காங்க. ஒரே வீட்டில் கணவன் மனைவி. அந்த காலத்தில் இந்த மாதிரி அம்மா வீட்டில் அழுதுமை சொல்கிறது, பக்கத்து வீட்டில் சொல்கிறது, அதெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணும் சொல்லலை, அவரும் சொல்லலை, அப்படியே வாழ்ந்துருக்காங்க. அதே சமயத்தில் இது சிவபெருமானுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம் தெரியும். இந்த வீட்டுக்குள்ளே சிதம்பரத்தை, இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கிறோம், இங்கேருந்து நான் குயவன்பேட்டைன்னு சொன்னேன்னா எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சு போகிறோம், என்ன கூகுள் மேப் போட்டு போகிறோம். ஆனால் இந்த உலகத்தையே ஆளுகின்ற பரம்பொருள் அந்த வீட்டில் என்ன சம்பவம் நடக்குதுன்னு கவனிச்சுன்னு இருக்குது. அந்த வீட்டில் நடக்கிற உண்மையை வெளிப்படுத்தணும், ஜனங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஒருத்தன் வாழ்ந்துருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு நாயன்மார் ஆக்கணும் அப்படின்னு இறைவன் விரும்புகிறார். அதனால் அந்த அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தான், அது எப்போவுமே ப்ராக்டிக்கல் தான், தேறி வேலைக்காகாது. பாருங்கள், பாட்டு இவ்வளோ பாட்டு பாடினா திருஞான சம்பந்தர், இவ்வளோ பாட்டு பாடினா திருநாவுக்கரசர், இவ்வளோ பாட்டு பாடினார் மாணிக்க வாசகர். ஆனால் பன்னீர் திருமுறையில் எல்லாரும் பாட்டு பாடணும், நிறைய பேர் இருக்கிறாங்க, 27 பேர் பாட்டு பாடியிருக்காங்க பன்னீர் திருமுறையில். ஆனால் முதல் நாயன்மாராக யாரை வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின்படி வாழ்ந்த ஒரு சாதாரண பாமரன் திருநீலகண்ட நாயனார் தூக்கி சுந்தரமூர்த்தி வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய வழிபாடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடியார் வழிபாடு. அது கவனித்து பாருங்களேன். கோயிலுக்கு போய் கும்பிட்றது கடவுள் வழிபாடு, சிலை வழிபாடு, சிவன், அதில் லிங்கம். நான் இந்த பொண்ணு இதில் சொல்லியிருக்கிறேன், மயூர பந்தத்தில் இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். குரு வழிபாடு செஞ்சவங்க எவ்வளோ பேர், லிங்கம் வழிபாடு செஞ்சவங்க எவ்வளோ பேர், சங்கமர் வழிபாடு செஞ்சவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அது கொடுத்துருக்கேன். 2 தரம் வரி வரும், ஒரு தரம் மட்டும் வரி வரும். உள்ள படத்தில் 64 எழுத்துக்களில் அதில் 29 பேர் குரு லிங்கம்
இது குரு சங்கமர் வழிபாடு, லிங்கம் வழிபாடு 34 பேர். இதுதான் அதில் கணக்கு. 34 + 29 63 நாயன்மார்கள், ஒரு மாணிக்க வாசகர். அந்த 64 வச்சு தான் 64 கட்டங்களை அமைச்சிருக்காரு மயூரபந்தத்தில் பாம்பன் சுவாமி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சங்கமர் வழிபாடு, அடியார் வழிபாடு. சார், அடியார் வழிபாடுனா என்னது? அடியார்கள் மன குளிர்வதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அவன் விபீதிட்டுன்னு வரானா, அவன் உத்ராட்சம் போட்டுன்னு வரானா, அவன் காவி உடைய உடுத்துன்னு வரானா, கோவனம் அப்போல்லாம் கௌபீனம் கோவனம் கட்டின்னு வரானா, துறவி, அப்போ அவனுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்போது இவர் குயவர், இவர் கையில் என்ன இருக்குது? டெய்லி மண்பானை செய்யறதான். அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? திருவோடு கொடுக்குறாரு. வேறு ஒன்றும் பண்ணலை. விபீதிட்டுன்னு வராரா, கோவனம் கட்டின சிதம்பரத்துக்கு வராங்களா, ரைட், அவங்களுக்கு ஒரு திருவோடு கொடுக்குறது. இவரே அதுக்குன்னு திருவோடு செஞ்சு 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 வச்சுன்னு இருப்பார். சூளை போடும் பொழுதெல்லாம் திருவோடு செஞ்சு வைப்பார். அந்த திருவோடு செஞ்சு வச்சுருந்து யாராவது வரவங்களெல்லாம் கொடுத்துன்னு இருப்பார். இதுதான் இவருடைய. அந்த குயவன்பேட்டையிலேருந்து சிதம்பரம் வந்து விடணும். அதுக்கிட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். சிதம்பரம் வந்து கொடுத்துக்கணும். அப்படி ஒரு பணி தொண்டு செஞ்சுருக்கார். அடியார் வழிபாடு இதைத்தான் அவர் பண்ணியிருக்கார். உருவம் இல்லை, அருவம் இல்லை. சிவனை உருவத்திலையும் கும்பிடல, சிவனை அருவத்திலையும் கும்பிடலை, அடியாரில் கும்பிடுறார். அதே போல் பெண்ணை உருவத்தில் நினைக்கல, மனதில் நினைக்கல. உருவத்தில் நினைக்கல, அருவத்தில் நினைக்கல. வர அருவம் என்னும் பாட்டோடு ஒத்து வரணும். அருவம் என்னும் உலகமும் இல்லா ஒருவனையே கூடி இனி உய்வேனோ பொன்மையிலே. நம்ம பிறந்துட்டோம். இந்த பிறப்பில் இந்த பணம் சம்பாதிக்கலாமா, அந்த சொத்தை சம்பாதிக்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இல்லை. அந்த ஊருக்குள்ளே கிராமம் இன்றைக்கி போய் பாருங்களேன், இன்னும் அந்த ஊர் கிராமம் வளராமல் இருக்குது. அந்த ஊரில் பாம்பன் சுவாமிகள் இந்த தகரால பிரப்பன் வளசில் தவம் பண்ணிட்டு போய் அந்த ஊரில் உட்காந்து 2000 பாட்டு எழுதியிருக்காரு. பரிபூர்ணானந்த போதம் அங்கே தான் எழுதியிருக்காரு. 230 பாட்டு. தகரால ரகசியம் 117 பாட்டு அங்கே தான் எழுதுகிறாரு. திருப்பா 1100 பாட்டு அங்கே தான் எழுதுகிறாரு. மற்ற 4ஆம் மண்டலத்தை பாடல்கள் எல்லாம் கந்தரொளி அந்தாதி, குகபரமாருள் பத்து இதெல்லாம் அங்கே தான் எழுதுகிறாரு. அங்கே தான் பேசுகிறார் சுவாமி. ஏன்னா சத்தியப்படி வாழ்ந்தவர் அந்த நாயனார், திருநீலகண்ட நாயனார். அதெல்லாம் குயவன்பேட்டை. அதனால்தான் பொழுது மெட்ராஸ்லேயும் குயவன்பேட்டை என்ற இடத்துல ஒசப்பேட்டைன்னு இப்போ சொல்லுவாங்க, பெரம்பூர் பக்கத்தில். அந்த கோயிலில் போய் முருகன் கோயிலில் பாட்டு பாடிக்கார் பாம்பன் சாமி. அது என்னமோ அது ஒரு ரகசியம் அப்படி வரும். அப்படி இந்த குயவன்பேட்டையில் பாம்பன் சுவாமிகள் 2000 பாட்டு பாடி 6666 பாட்டில் 2000 பாட்டு அந்த ஊரில் பாடியிருக்கார். அந்த நாயனார் கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தாம்பத்தியம் இல்லைங்கிறத வெளியே யாருக்குமே தெரிவிக்கலை. எதனால? எம்மை தீண்டேல் திருநீலகண்டம் மேல் ஆணை. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை முன்னிட்டு அவங்க தொடாமலே தொண்டாமலே ஒரே வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. எவ்வளோ நாள் அவங்க வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க. அவ்வளோ நாள் அவங்க சத்தியத்தை இது பண்ணி வாழறத அத்தோட திருவோடு தானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? அடியார் வழிபாடு. எல்லாருக்கும் அடியார்களுக்கு அப்பவும் அவர் வந்து இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கலங்கலை, திருவோடு செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த அம்மாவும் எல்லா வேலையும் செய்வாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இல்லறத்தில் தான் இல்லற துறவி. அதாவது துறவின்னா ஒருத்தன் துறவிக்கு தான் போயிடணும் அப்படின்றது கிடையாது. தனியாக எங்கேயோ போய் உட்காந்து மலை மேலே உட்காந்திக்கணும் அப்படின்னு கிடையாது. இல்லத்திலே வீட்டிலே இருந்துக்கலாம். துறவு மனப்பான்மை எடுக்கணும், மனம்தான் துறவு எடுக்கணும். இதை தான் அங்கே எடுத்துக்காரு. அருவம் என்னும் உலகம் இல்லா ஒருவனையே கூடி இனி ஒய்வேனோ பொன்மையிலே. எப்போ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறத எப்படியாவது இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும். இந்த உலகத்துக்கு இது இப்போ வாழ்ந்தது யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி எத்தனை குடும்பம், நம்ம 8 லட்சம் குடும்பம் வாழ்ந்தது அப்படின்னா நமக்கு எத்தனை எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் சிவபெருமான் கரெக்டாக அந்த வீட்டையும் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு வந்து அவன் என்ன செய்கிறான்னு பார்த்து அவன் திருவோடு தானம் பண்ணுறான். ரைட்டு இவனை இதிலேயே மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஒரு திருவோடு இருந்து கொடுக்குறாரு. வா, இந்த திருவோடு ஒன்று கொடுக்குறேன், இதை பத்திரமா வச்சுக்கும். இதை பத்திரமா வச்சுருந்து நான் மறுபடியும் போயிட்டு கோயிலெல்லாம் சுற்றிட்டு வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவார். இவர் வாங்கி பெட்டியில் பூட்டி வச்சிட்டார்.
இந்த திருவோடு சாதாரண ஓடு இல்லை, நல்ல இது வித்தியாசமான ஓடு, இது கிடைக்காத ஓடு, இந்த மாதிரி இப்படி இப்படின்னா அது பெருமையை பற்றி சொல்லுவார். அதெல்லாம் அந்த காலத்தில் திருவோடுன்னு சொல்லி செய்யும் பொழுது சில விஷயங்கள் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்பில் அவர் சிவபெருமான் சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு துறவையாக வந்து. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஓடை வாங்கி வைக்கிறார். எம்மை தீண்டேல்ன்ற தொட்டு எந்த பெண்ணையும் தொடாமல் இருக்கார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி வாழ்ந்த ஒருத்தர் இவருக்கு என்ன ஆகுது, திருவோடு சுற்றி கோயில் சிதம்பரம் கோயிலெலாம் போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்து பார்த்து கேட்டால் திருவோடு இல்லை, அங்கே காணவில்லை. திருவோடு காணவில்லையா? நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த ஓடை பற்றி நான் நிறைய ரகசியம் சொல்லியிருக்கிறேன், மகிமையுள்ள ஓடுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஓடை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டேன், நீ தான் அது ஓடை கொடு அப்படிங்கிறார். இல்லைங்க ஐயா, உண்மையிலேயே அது ஓடு வச்சேன். அந்த அம்மாவும் சொல்லுது, ஆமாங்க என் எதிர் தான் பூட்டி வச்சார், என்னன்னு தெரியாது, ஓடு பூட்டி வச்சதை மட்டும் பார்த்தேன், ஆனால் நான் வந்து அது ஒத்துக்க மாட்டேன். 2 பேர் கணவன் மனைவி 2 பேரும் வந்து சபையில் சொல்லுங்கள், சத்தியம் பண்ணுங்கன்றாரு. சபையில் சத்தியம் பண்ணுறதா? சரி வரவன்னு சொல்லி சபையில் வந்தாங்க. அப்போ அந்த தெல்லைவாழ் அந்தனர் 3000 அந்தனர்கிட்டும் சபை கூட்டி அவங்ககிட்ட சத்தியம் பண்ணணும். சத்தியமாக நாங்கள் ஓடு தொடலை, இவரது எடுக்கலை, நான் வேறு ஓடு தரோன்றாங்க. வேறு ஓடெலாம் வேண்டாம், எனக்கு அந்த ஓடே தான் வேணும். அதான் சிவன் நாடகம்ன்றது அதுதான். சரி அப்படின்னா என்ன பண்ணுறது? ரைட், 2 பேரும் கணவன் மனைவி உங்கள் குழந்தையோட வந்து குளத்தில் முழுகுங்க. குழந்தையா? எங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கவே இல்லைங்களே. அப்படியா? சரி, கணவன் மனைவி 2 பேரும் கையை பிடிச்சிக்கின்னு போய் குளத்தில் முழுகி சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா இவங்க ரகசியம் அவர் சிவனுக்கு மட்டும்தான் தெரியும். எம்மை தீண்டேல், தீண்டணும், கையை பிடிச்சி சத்தியம் பண்ணணும். கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுறது அது நாங்கள் பண்ண மாட்டோமே, அப்படின்னா நீ திருடல. அப்படியா? இந்த என்ன கதையாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு அப்போ சொல்ல. சரி, அப்போ உண்மையை சொல்கிறாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ண முதல் நாள்லேயே இந்த மாதிரி எம்மை தீண்டேல்னு சொல்ல திருநிலகண்டம் மேல் ஆணைன்னு சொன்னதுனால கணவன் மனைவி 2 பேரும் நாங்கள் ஒருத்தர் தொடாமலே வாழ்ந்துருக்குறோம். அவன் 40-50 வருஷம் வாழ்ந்தாச்சு. முதுமை காலம், இந்த காலம் வரைக்கும் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்காங்க. அது அப்போ தான் ஊருக்கே தெரியுது, அவங்க மாமனார் மாமியார் சம்பந்தி உறவு முறை எல்லாம் ஊருக்கே தெரியுது. இந்த தம்பதிகள் 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து திருநீலகண்டம் மேல் ஆணைன்னு சொன்ன ஒரே வார்த்தையினால் கணவன் மனைவியை தொட, மனைவி அது கட்டுப்பட்டு தொடாமல் அப்படியே இருந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு தம்பதிகள் வாழ்ந்துருக்காங்க அந்த சின்ன கிராமத்தில். அப்போது இதை வந்து சொல்கிறாங்க, நாங்கள் மாதிரி தொடாமல் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு. சத்தியம் பண்ணி தொட்டு தொடலை. அப்படியா? சரி, 2 பேரும் ஒரு குச்சியை வச்சுட்டு முழுகுங்க. கை தான் பிடிக்க வேணாம், ஒரு குச்சியினுடைய இந்த முனையை திருநீலகண்ட நாயனார் பிடிச்சிக்கணும், அந்த முனையை அவங்க மனைவி பிடிச்சிக்கணும். 2 பேரும் குளத்தில் முழுகணும். இன்றைக்கும் சிதம்பரத்தில் அப்படி ஒரு குளம் இருக்குது. 2 பேர் முழுகிறாங்க. முழுகி எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும்போது அந்த கல்யாணம் ஆன வயசில் என்ன வயசோ, சின்ன வயசோ, அந்த இளமையான வயசோடு எழுந்து வராங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் இறைவன் மறைகிறாரு, மோட்சம் கொடுக்குறாங்க. அவர் திருநீலகண்ட நாயனார் 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாராக வராரு. அருவம் என்னும் உலகமும் இல்லா ஒருவனையே கூடியினி உய்வேனோ பொன்மையிலே அப்படிங்கிற இந்த பாட்டை இந்த நாயன்மாரை வணங்கி அந்த ஒரு நாயன்மார்படி சத்தியத்தின்படி வாழ்ந்தால், ஹரிச்சந்திரன் சத்தியம் ஒன்று, காந்தி திருநீலகண்ட நாயனார் 63 நாயன்மாரில் சுந்தரரால் போற்றப்பட்ட முதல் நாயன்மார். அவரை நம்ம குருவாக எடுத்து நம்ம வழிபடும் பொழுது இந்த பாட்டு 3வது பாட்டை ஞாபகம் வச்சுக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு பாட்டும் ஞாபகம் வரும், இந்த நாயன்மாருடைய வரலாறு ஞாபகம் வரும். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு நாயன்மார் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர் முதல் திருநீலகண்ட நாயனாரை, சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றப்பட்ட அந்த நாயன்மாரை நம்மளும் வழிபடுவோம். அந்த மனைவியும் நம்ம வழிபடுவோம், மனதால் வழிபடுவோம். அருவம் என்னும் உலகமும் இல்லா ஒருவனையே கூடியினி உய்வேனோ பொன்மையிலே அப்படின்னும் பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் சிவத்தொண்டு செய்யணும், அடியார் வழிபாடு செய்யணும். இதுவே வந்து நம்ம சிவன்கிட்ட சிவபெருமான்கிட்ட போய் சேர்க்குது அப்படிங்கிற இந்த கொள்கையும் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு முதல் பார்க்குற அடியார்களெல்லாம் அவங்க இடத்துல யாராவது ஒரு அடியார்களுக்கு ஏதோன்னு அவங்களால முடிஞ்சது இதே போல் செய்து எல்லாரும் வெற்றி பெறுமாறு அன்போடு வாழ்த்துகிறேன். பாமன் சாமி எல்லார் வீட்டிலும் குருவருள் புரியட்டும். வாழ்க.